இந்த ஊர்லலாம் சாலை போடுறாங்க, ரோடு போடுறாங்கல்ல, அந்த ரோடு போட்டால் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க கீழே அந்த தார் கீழே ஒட்டவே ஒட்டாது. அந்த லட்சணத்தில் ரோடு போட்டு போவானுவ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெருவிளக்கு 4 நாளைக்கு எரியும், அப்புறம் எரியாது. அடுத்து நம்மளுடைய பாதாள சாக்கடைக்கு அது அதை விட கேவலமாக இந்த திட்டம்லாம் இருக்குங்க. நீங்கள் சொல்கிற எல்லா திட்டமுமே இங்கே இருக்குது. திட்டம்லாம் ஒழுங்காக வேலை செய்யுதா அப்படின்னா அதுதான் இல்லை. நேர்மையே இல்லைங்க யாருக்கு. எல்லாம் லஞ்சம், எல்லாம் கைவிட்டு, எல்லாம் ஒரு 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 விதமான என்னது சாக்கடை மாதிரி தான் இருக்குது இந்த 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 புரோட்டோக்கால். இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் கலெக்டர்கிட்ட போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பேன், அவங்க பார்க்குறதே கஷ்டம். அப்படியே கஷ்டப்பட்டு பார்த்தாலும் அதுக்கு நம்மக்கிட்ட நொட்டம் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஒரு வேலையும் நடக்காது. முதலமைச்சர் சிஎம் சொல்லிக்கே நான் எத்தனையோ பெட்டிஷன் போட்டிருக்கேன், ஒன்றுத்துக்கும். ஆனால் பெட்டிஷன்லாம் எடுத்துக்குவாங்க. உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களுடைய கோரிக்கைக்கு சொல்லுவாங்க நிதி பற்றாக்குறையினால அடுத்த நிதியாண்டில் செய்வோம். அவ்வளோ ஒரு உள்கட்டமைப்பு சரி கிடையாது. இதெல்லாம் யார் எழுதுறது, யார் சொல்கிறது எங்கே சொல்கிறதுன்னு தெரியலை. சரி, வடிவமைக்கிறவங்க அது ஒரு கருத்து கணிப்பாது கேட்கணுமா இல்லையா? எல்லாமே கோளாறாக இருக்குது. அதனால் இந்த 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 திட்டங்கள் சரியாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் முதல் கையெழுத்து. அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு குழு தேவை என்பது தான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்குறேன்.